உலகம் முழுவதும் இன்று வெளியானது யாதும் அறியான் திரைப்படம். நெல்லையில் திரைப்படம் வெளியான BSS திரையரங்கிற்கு நேரில் வந்த படக்குழுவினர் ரசிகர்களுடன் கலந்துரையாடினர். 70 காலகட்டங்களில் எம்ஜிஆர் ஒரு விஜய், தற்போதைய காலகட்டத்தில் விஜய் ஒரு எம்ஜிஆர் என்ற அடிப்படையில்தான் நான் பார்க்கிறேன் என படத்தின் இயக்குனர் கோபி பரபரப்பான பேட்டி அளித்தார். பிரேக்கிங் பாயிண்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த யாதும் அறியான் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 10 தியேட்டர்களில் இந்த படம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த படத்தை இயக்குனர் கோபி இயக்கியுள்ளார். அறிமுக நடிகர் தினேஷ் ஹீரோவாக நடித்துள்ளார். தேசிய விருது பெற்ற நடிகர் அப்புக்குட்டி, தம்பி ராமையா, கேபிஒய், ஆனந்த பாண்டி, பிரணா, ஷியாமல் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். தர்ம பிரகாஷ் இசை அமைத்துள்ளார். SK சித்திக் பாடல் எழுதியுள்ளார். LRD ஒளிப்பதிவு செய்துள்ளார். நெல்லை வண்ணார்பேட்டை PSS தியேட்டரில் இந்த படம் திரையிடப்பட்டது. அப்போது படத்தின் இயக்குனர் கோபி, நடிகர்கள் தினேஷ், கேபிஒய், ஆனந்தபாண்டி, அப்புக்குட்டி, பாடலாசிரியர் SK சித்திக், ஒளிப்பதிவாளர் LD மற்றும் படக்குழுவினர் திரையரங்கில் நேரில் வந்து ரசிகர்களிடம் கலந்துரையாடினர். தொடர்ந்து படக்குழுவினர் தியேட்டர் வளாகத்தில் ரசிகர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து படத்தின் இயக்குனர் கோபி மற்றும் அறிமுக நடிகரான தினேஷ் மற்றும் தேசிய விருது பெற்ற நடிகர் அப்புக்குட்டி செய்தியாளர்களை சந்தித்தனர். இப்படத்தில் வரும் ஒரு காட்சியில் பெட்டி கடையில் தொங்கும் பேப்பர் விளம்பரத்தில் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும். நடிகர் விஜய் 2026 தமிழக முதலமைச்சர் என்பது போல செய்தி இருக்கும். இதன் அரசியல் காட்சி வைக்கப்பட்டதன் பின்னணி குறித்து இயக்குனரிடம் கேட்டபோது, இது சினிமாவிற்காக வைக்கப்பட்டது, வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. விஜய்க்கு விருப்பமில்லை என்றாலும் என் படத்தில் வாய்ப்பு கிடைத்தால் அவரை முதல்வராக்கி பார்ப்பேன். என்னை பொறுத்தவரை 70 காலகட்டங்களில் எம்ஜிஆர் ஒரு விஜய், தற்போதைய காலகட்டத்தில் விஜய் ஒரு எம்ஜிஆர் என்ற அடிப்படையில் தான் நான் பார்க்கிறேன் என தெரிவித்தார். மேலும் இந்த படத்தை நோக்கமே ரசிகர்களை சீட்டில் அமர வைக்கும் வகையில் ஒரு த்ரில்லர் படமாக இருக்க வேண்டும் என்பதே என தெரிவித்தார். காட்டினது வால் போஸ்டர் மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுது. 2026 விஜய் சரி எதுக்காக அது எப்படி அத நீங்க காட்டுறீங்க? அது டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே அதான் அவர் வச்சிருக்காரு. நீங்க அதை அவர்கிட்டே கேட்டுக்கலாம். இல்ல ஏதாவது நீங்க கருத்து கணிப்பு பண்ணீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இது நீங்க வந்து ஒரு படமா பார்க்கணும். எதுவுமே நீங்க அதை சீரியஸா எடுக்கக்கூடாது. படம்னாலும் அதுல காட்டுற மெசேஜ் வந்து மக்களை தாக்கத்தை ஏற்படுது. நீங்க கூட உங்களுடைய ஒரு ஆள் டைரக்டர் வந்து அதை வந்து ஒரு ஃபேன் பாய் மொமெண்டா வச்சிருக்காரு. டைரக்டர் வந்து தீவிர ரசிகர் ஆஃப் விஜய், சரியா? அதனால அவர் படத்துல வந்து விஜய் சம்பந்தமான காட்சிகள் அவர் வந்து வெப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு முன்னாடி உள்ள பேட்டியில. அதனால இது ஒரு ஃபேன் பாய் மொமெண்டா தான் நீங்க ஏத்துக்கணும். 2026 விஜய் முதலமைச்சர் அப்படிங்கறத யார் வேணா வரலாம், லக் பை லக். இது வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். அழுத்தமா கொடுத்துருந்தீங்களா? அதனாலதான் அதுவும் இந்த டைரக்டரோட ஃபேன் பாய் மொமெண்ட்னால அவர் வச்சிருக்காரு ஆசையா. அதை நீங்க வந்து படமா தான் பார்க்கணும். ஆமா, தூத்துக்குடி 2 இடங்கள்லயும் படம் பார்த்தோம். எல்லாரும் நல்ல வரவேற்பை கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு த்ரில்லர் படம் பண்ணேன். கோபி சார் நன்றி. தினேஷ் இந்த படத்தோட ஹீரோ வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுமாரி சந்தோஷ் பாண்டி நம்ம கூட நடிச்சிருக்காப்புல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மக்கள் பார்த்து நாங்கள் ஒரு ஆவலாக இருந்தோம். ஒரு த்ரில்லர் படம் மக்கள் எப்படி ரசிக்க போகிறாங்க, எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க போகிறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து வெளியே போகாமல் அப்படியே சைலண்டாக த்ரில்லராக பொறுமையாக உட்காந்து ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணி கரெக்டாக பார்த்தாங்க. ஒரு சில இடத்த கிளாப்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி படத்துக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. நன்றி, தேங்க்யூ. விஜய் அப்படிங்கிறத மெயின் பண்ணிருக்கீங்க, என்ன காரணம்? ஃபேன் பாய் மூமெண்ட்காக வச்சிருக்கேன். ஸோ அந்த விஷயத்த ஒரு பெரிய விஷயமா எடுக்காம அது ஒரு படமா பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அவரு சிஎம் ஆகணும் இல்லை ஆகக்கூடாதுன்ற தனிப்பட்ட எந்த நோக்கத்தோடையும், நான் யாரையும் கன்ஃபியூஸ் பண்றேன்ற நோக்கத்தோடய நான் இதை வைக்கல. அவருக்கே சிஎம் ஆகாத விருப்பம் இருந்தா கூட இந்த படத்துல எனக்கு அப்படி ஒரு காட்சி தேவைப்பட்டிருந்தா அவரோட ரசிகனா அவரை நான் சிஎம்மாவே ஆக்கி காமிச்சிருப்பேன். அதைத்தான் நான் பண்ணனே தவிர நீங்க நிஜ காலத்தோட இந்த படத்தை ஒப்பிட்டு யாரும் பேச வேண்டாம். எம்ஜிஆர் அவர்களும் நடிகராக தானே இருந்தாரு.
70களில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு விஜய் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் வந்து விஜய் வந்து ஒரு எம்ஜிஆர் சார். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன்.